வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜெயாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு வெயில் காலத்துக்கு ஏற்ற சாஹோ ஃப்ரூட்ஸ் டிசர்ட் தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சப்ஜா விதை ஒரு டீஸ்பூன், ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ 1 கப் ஜவ்வரிசி, பெரிய ஜவ்வரிசி இதில் போட்டுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டுங்க. வந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்கணும். ஜவ்வரிசி வெந்துடுச்சு. இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு இருக்கணும். இதை வடிகட்டிக்கலாம். பச்சை தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அந்த குழகுழப்பு தன்மையை போட்டோன்னு எடுத்துக்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டோங்க. பால் பாத்திரம். இதில் 2 கப்பு பால் ஊற்றிக்கலாம். 1 கப்பு, 2 கப், 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலக்கிக்கலாம். அடுப்பு ஏற்றல, பால் பவுடர் இதெல்லாம் போட்டு கலக்கிக்கணும். சர்க்கரை 1/2 கப். எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கொதிக்க விடலாம். 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து போட்டு கலக்கிக்கலாம். பாலை போட்டு 1 ஸ்பூன் பாலை போட்டு கலக்கிக்கலாம். இப்போ இந்த பாலில் அதை ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ட்ராகன் ஃப்ரூட்டு, மாம்பழம், ஒரு பவுல் எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றிக்கலாம். இந்த ஜவ்வரிசியை அதில் தள்ளிக்கலாம். ஜவ்வரிசி வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, சப்ஜா விதை வச்சு கலக்கிக்கலாம். பச்சை திராட்சை போட்டுக்கலாம். கருப்பு திராட்சை போட்டுக்கலாம். மாம்பழம் போட்டுக்கலாம். ட்ராகன் ஃப்ரூட் போட்டுக்கலாம். ஆப்பிள் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை வெண்ணிலா எசன்ஸ், ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். சர்வ் பண்ணிக்கலாம். சாஹோ ஃப்ரூட்ஸ் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இது இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்றதுங்க. சாப்பிட்லாம், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை செய்து பாருங்கள். தேங்க்யூ. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.